கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த அக்டோபர் மாத 2ஆம் நாளில் இந்த சனிக்கிழமை காலையில் நடக்கிற காலை தொழுகைக்கு அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து வருகிற நல்ல தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்தில் பிரவேசிக்கவா, இந்த மாதத்தின் 2வது நாளில் இந்த காலை பொழுதுல ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கவா, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவா, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய தேவைகளை, வாஞ்சிகளை, எதிர்பார்ப்புகளை சொல்லவா, கிடைத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும் என்று நீங்கள் சொல்லபடி, ஏதோ இந்த காலையில் ஆண்டவரே பலவிதமான ஏக்கங்கள், பாரங்கள், கவலைகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய மேலான இரக்கத்தை, விடுதலையை, கிருபையை தாருமையா. இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்குவதற்கு, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் தைரியமாய் எதிர்கொள்ளுவதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 100வது ஞான பாடல். இயேசுவே நீர்தாமே என் மகிழ்ச்சியாமே, நீரின் பூரிப்பு என்ற ஞான பாடல். அதில் 4 சரணங்களை மட்டும் பாடுவோம். வாஞ்சையோடு உம்மை நோக்குது கர்த்தரே, உலகிலே உம்மை அன்றி வாழ்வீராது, இன்பமும் காணாது. நல்மறைவின் கீழே நான் ஒதுங்க வர்மிக்கட்டும், எதிரி சீரட்டும், இயேசு என் துணை. திகிலும் பயங்களும் பாவ நரகக்கடியும் இயேசுவால் தணியும். வாலு சர்ப்பத்துக்கும் சாவின் பற்களுக்கும் நான் திடுக்கிடேன். லோகமே விரோதி, நான் சங்கீதம் மோதி தோற்றிருக்கிறேன். தெய்வ கையன் சலுகை ஏனி சாத்தான் கூட்டத்தார்கள் மௌனமடைவார்கள். பொக்கிஷங்கள் யாவும் வீணும் விருதா
காலர்க்கும் சரி, அதை என் தொடருவேன். இயேசுவோடடைந்த தாழ்வு பெரிதான வாழ்வு. ஆமென். முதலாவது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 1. பாக்கியவான் எவன் பொல்லாதவரின் ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளின் வழியிலே நில்லாமலும், பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரின் பிரமாணத்தில் மகிழ்ச்சியாயிருந்து இரவும் பகலும் அவர் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனிதந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். பொல்லாதவரோ அப்படி இராமல் காற்று அடித்து கொண்டு போகும் பதரை போல் இருப்பார்கள். ஆதலால் பொல்லாதவர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்துக் கொள்வார், பொல்லாதவரின் வழியோ பாழாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமேன். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற முதல் திருமறை பாகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். 1 ராஜாக்கள் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கவில்லை. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீதின் ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செமையானதை செய்து வந்தான் என்பது. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 10 வசனங்கள் 25 முதல் 28 வரை. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதித்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டலாம்.
திரியேக கடவுளில வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். வலத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியானோரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் அவர்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சனிக்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் 2வது நாளில் முகநூல் வாயிலாக நாம் இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை 16வது சங்கீதம் 8வது வசனம். 16வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பது. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் இந்த வார்த்தைகளை தந்து இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு தேவ சித்தத்தை தேவ அன்பை வெளிப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொண்டு வருகிற புதிய ஆவிக்குரிய சிந்தைகளை வெளிப்பாடுகளை நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரம் கேட்டு விளங்கி கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் தாழ்மையுள்ள இருதயத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தாவீது ராஜாவின் ஆவிக்குரிய அனுபவத்தை இப்படி அவர் விளக்குகிறார். என் பக்கத்தில் எப்போதும் ஆண்டவர் இருக்கிறார். நான் காலையில் எழும்பினா என் முகத்துக்கு முன்னால ஆண்டவர் தான் இருக்கிறார். என் வலது பக்கத்தில் கர்த்தரை நான் எப்போதும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரோடுள்ள உறவு, ஆண்டவரோடுள்ள நெருக்கம், ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இருக்கிற அந்த இணைப்பை இந்த விதத்திலே தாவீது விவரிக்கிறார். நல்ல நட்பு என்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். கர்த்தரை இவ்வளவு நெருக்கமாக கொண்டு வாழ்வது அவ்வளவு சாதாரண காரியமா என்றால் நிச்சயமா இல்லை. சில மனிதர்களோடு உள்ள தொடர்புகள், நட்பு கூட எவ்வளவு சிக்கலான என்பது உங்களுக்கு தெரியும். 3 நண்பர்கள் ஒரு தீவில் மாட்டிக்கொண்டாங்களா. உல்லாச பயணத்துக்காக போனவங்க 3 பேரும் அமெரிக்கர்கள். 3 பேரும் நல்ல நண்பர்கள் தான். தீவில் சுற்றி பார்க்க போன இடத்துல வெளியில் வர முடியாமல் சிக்கி கொண்டாங்க.
3 பேரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றோன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்களா? ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினா. தூதன் முதல் மனிதனிடத்தில் கேட்டா, அந்த வாலிபனிடத்தில் கேட்டா, உனக்கு என்ன செய்யணும்? அவர் சொன்னா, எனக்கு எங்கள் மம்மியும் டேடியும் பார்க்கணும், இந்த தீவில் மாட்டிக்கிட்டேன், என்னை நீங்கள் கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சேர்த்துடணும். உடனே தேவதூதன் அவனை அப்படியே தூக்கி அவங்க அப்பா அம்மாவிடத்தில் நியூயார்க்கு பட்டணத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அடுத்தது 2வது நண்பனிடத்தில் கேட்டார், என்ன செய்யணும்? அது நான் எங்கள் அப்பாவுடைய தொழிலை தான் கவனித்து கொண்டிருந்தேன், இவங்க கூட இந்த உல்லாச பயணம் என்று வந்து சிக்கிக்கொண்டேன், 2-3 நாட்களாக கடையை திறக்குவதற்கு ஆள் இல்லை, என்னை தயவு செய்து கொண்டு போய் எங்கள் வீட்டில் சேர்த்துரும், நாங்கள் கடையை திறக்கணும், பிஸ்னஸை பார்க்கணும். அவனை கொண்டு போய் பிஸ்னஸில் சேர்த்துட்டாரு தேவதூதன். இந்த 3வது நண்பன் இருக்கிறானே, அவனிடத்தில் கேட்டாங்க, தேவதூதன் கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு இந்த தீவில் தனிமையாக இருக்கிறது பிடிக்கல, தயவு செய்து என் 2 நண்பர்களையும் என் கூட கொண்டு வந்து சேர்த்துரு. என் நண்பர்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போகும், தயவு செய்து அந்த 2 நண்பர்களையும் என் கூட கொண்டு வந்து சேர்த்துரு. யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட நண்பர்களோட கூட உறவு வைத்திருந்தால், பயணம் செய்தால் வாழ்க்கை என்ன மாதிரி போகும் என்பதை யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேருடைய நட்பு இப்படிப்பட்ட இடியப்ப சிக்கலை தான் மாட்டிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நட்பு பாராட்டிட்டோம், உறவு கொண்டுட்டோம், இப்போ வேண்டாம் என்று விலக்குனாலும் அதை விடுகிறதா இல்லை, மாட்டிக்கிட்டோம். அநேக வாலிப பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறான பழக்கத்தில் நட்பு என்று சொல்லி மாட்டி இன்னைக்கு அந்த பழக்கத்தை விட்டுவிட முடியாமல், நட்பையும் பிரிய முடியாமல் சிக்கலுக்கு மேலே சிக்கல்ல மாட்டி கொண்டிருக்கலாம். தாவீது ராஜா சொல்லாரு, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 1ஆம் சங்கீதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய பிரமாணத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவதாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அசைக்கப்பட மாட்டான். ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக உறுதியாக இருக்கிற மனுஷன் அசைக்கப்படவே மாட்டான். எவ்வளவு வெயில் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், தாட்சி வந்தாலும், அவன் இலையுதிராத மரத்தை போல தன் காலத்தில் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். தாவீது ராஜா சொல்லுகிற இன்னொரு அனுபவம் தான் கர்த்தரை துணையாக பலமாக கொண்டு வாழக்கூடிய விசுவாச வாழ்க்கை. ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதன் ஒரு முறை சொல்லும்போது இப்படி சொன்னான், a successful man is one who lets God control his mind, his body and his pocket book. ஒரு வெற்றியுள்ள மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு மனிதன் என்று ஒருவனை சொல்ல வேண்டுமானால், அவன் தன்னுடைய மனம், உடல்,
தன்னுடைய வரவு செலவு புக்கு, பாக்கெட் புக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டுப்படுத்துவதற்கு விட்டு கொடுத்தவனாக இருக்கிறான். எவனொருவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கர்த்தர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவருடைய கையில கொடுத்து வாழுகிறானோ அவன்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறான். இன்றைக்கு காலையில கர்த்தரை வலது பக்கத்திலே வைத்திருப்பது எப்படி என்பதை பற்றி வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த வலது பக்கம் என்பது ரைட் ஹேண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரைட் என்றால் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று வலது பக்கம், ரைட் சைடு, ரைட் ஹேண்ட். இன்னொன்று ரைட் என்பது சரியானது. எது ரைட் எது ராங் என்று சொன்னால் எது சரி எது தவறு என்று அர்த்தம். கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருப்பது என்பது கர்த்தருக்கு சரியான பாதையில செம்மையான ஜீவியம் செய்வது கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருப்பதற்கு அடையாளம். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்துட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்த்து கொண்டே இருந்து கொண்டு கர்த்தர் எனக்கு பலம், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறார் அப்படி சொன்னா அது தப்பான காரியம், அது உண்மையும் இல்லை. தாவீது ராஜா கர்த்தரை தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரு. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தாவீது கர்த்தர் எதையெல்லாம் சரி என்று சொன்னாரோ அதெல்லாம் தான் சரி என்று சொல்லி வாழ்ந்தவன். செம்மையான வாழ்க்கை, செம்மையான உறவை தேவனோடு காத்து கொண்டிருந்தவன் தாவீது. ஆகையினால் தான் சொன்னாரு, கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை தேவனுக்கு முன்னால செம்மையா இருக்கிறதா என்று தற்பரிசோதனை செய்து பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தங்களுடைய முதுகுக்கு பின்னால போட்டு விட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால நடந்து வந்தார். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கானானுக்கு வழிநடத்தி வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு முன்னாக போனார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னால போய் வழியை திறந்து கொடுத்தாரு. செங்கடல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கற்பாறையில தண்ணீரை கொடுத்தாரு. வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை வருஷித்தாரு. காளையை வரப்பண்ணினாரு. அவர்களுக்காக யுத்தம் பண்ணினாரு. அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரு. ஆனா கானான் தேசத்துல வந்து அந்த ஜனங்கள் கட்டாத வீட்டையும் நடாத தோட்டங்களையும் எல்லாம் அனுபவித்த பிறகு முதல் வேலையை என்ன செய்தார்கள்? கர்த்தரை தங்களுடைய முதுகுக்கு பின்னால எறிந்தார்கள். ஆண்டவரை முன்னால வைத்து பார்க்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரை தங்களுடைய வலது பக்கத்திலே வைத்து நோக்குவதற்கு பதிலா, கீழ்ப்படிவதற்கு பதிலா ஆண்டவரை மறந்தார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்த்தார்கள். அந்நிய தெய்வங்களை ஆராதித்தார்கள். அந்நிய தெய்வங்களின் போக்கில் நடக்க ஆரம்பித்தார்கள்.
என் அன்புக்குரியவர்களே, அது அவர்களுக்கு தோல்வியாய் முடிந்தது என்பது வரலாறு. கர்த்தரை வலது பக்கத்திலே வைத்திருப்பது என்பது கர்த்தரோடு செம்மையான உறவிலே வாழ்வது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை வலது பக்கத்திலே வைத்திருப்பதென்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலது கரம் பகைவனை நொறுக்கி விட்டது. கர்த்தருடைய வலது கரம் என்பது அவருடைய மகிமை, வல்லமை, அவருடைய சிறப்புகளை குறிக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தேவதூதர்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள். சகல வல்லமையும் கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாயிருக்கிறது. வலது கரம் என்பது வல்லமையை, மகிமையை, கனத்தை குறிக்கும். ஆண்டவருக்கு உண்டான சிறப்புகளை குறிக்கும். கர்த்தரை வலது கரத்தில் பக்கத்தில் வைத்திருக்கிறது என்பது ஆண்டவருக்கு சகல கனத்தையும் மகிமையும் செலுத்துவது. நம்முடைய வாழ்க்கையில எப்போது நாம் எல்லா கனத்தையும் ஆண்டவருக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானித்து ஜீவிக்கிறோமா? அவருக்குத்தான் கீழ்ப்படியணும், அவருக்குத்தான் கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்தி வாழணும். அப்படி ஒரு தீர்மானத்தோடு ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்னால அவருடைய நமக்கு வலது பக்கத்தில் அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். தாவீது ராஜா 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொன்னார், கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில இருக்கும். கர்த்தரை நான் எப்போதும் துதித்து கொண்டிருப்பேன். அவரை கனப்படுத்துகிற ஜீவியம். புசித்தாலும் குளித்தாலும் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற ஒரு ஜீவியம். அந்த ஜீவியம் கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிற அனுபவமாக இருக்கிறது. ஏதோ ஆத்திரத்துக்கு, அவசியத்துக்கு, வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணி நேரம் மட்டும் கர்த்தரை எடுத்து கையில் எடுத்து விட்டு அதுக்கு பிறகு அவரை கொண்டு ஒதுக்கி வைத்து விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இஷ்டம் போல நடக்கிற வாழ்க்கை கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தரோடு ஆலோசிக்க, கர்த்தரோடு கலந்து பேச, கர்த்தரோடு உறவாட, கர்த்தரோடு துதிக்க, ஆண்டவரோடு சேர்ந்து அளவளாவக்கூடிய வாழ்க்கை இருக்க, அதுதான் கர்த்தரை முன்னால வைத்து வாழுகிற வாழ்க்கை. எப்போதும் கர்த்தரை கனப்படுத்தி முன்னிறுத்தி வாழுகிற வாழ்க்கை. 3வது வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார். மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனா இருந்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி வாழும்போது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிரமாணங்களை மனசுல வைத்து அந்த பிரமாணங்களின்படி அதில் வலதுபுறம் இடதுபுறம் போகாம அந்த பிரமாணத்தில் வசனத்தில் உறுதியாய் நிலை நின்று வாழ கற்றுக்கொள்ளணும். உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபம், அது என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னார் தாவீது. ஆண்டவருடைய பிரமாணங்களில வாஞ்சையாக, கருத்தாக, கவனமாக, உறுதியாக இருந்து நாம் வாழ கற்றுக்கொண்டோமானா கர்த்தர் நமக்கு முன்னால இருக்கிறத நம்மால காண முடியும். அவர் நம்முடைய வலது பரிசத்துல பக்கத்துல இருப்பதை நம்மால உணர முடியும்.
நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறேன். நான் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு மாறல. நான் எதை செய்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கலந்து ஆலோசித்த பிறகுத்தான் முடிவெடுக்கிறேன். ஆனா எனக்கு பயம் வராது. நெருக்கடியான காலத்தில் நான் திகைத்து நிற்கவும் மாட்டேன். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு என்னால் முடியும். ஆபிரகாம் லிங்கன் 34 சங்கீதம் 4 வசனத்துக்கு விளக்கம் எழுதும்போது, குறிப்பெழுதும்போது இதைத்தான் சொல்லியிருக்கிறேன். சிக்கலான நேரங்களில் நான் தேவ சமூகத்திலே வசனத்தை வாசித்து ஜெபிப்பேன். அப்போது அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நல்ல முடிவுகளை எடுத்து, நல்ல தீர்மானங்களை எடுத்து தேசத்தை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். 4வது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுதே, ஞானியின் இருதயம் வலது புறத்தில் இருக்கிறது, வலது கையில் இருக்கிறது. அப்போ வலது பக்கம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தவரையிலும் அவனுடைய இருதயத்திலே வைத்திருப்பதற்கு சமம். ஆண்டவரை வலது பக்கத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்றால் அவரை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளை கர்த்தரை வலது பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இருதயத்திலே வைத்து, என் இருதயத்திலே ஆண்டவர் ஆள, ஆண்டவர் நடத்த, என் இருதயத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் இருதயத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். தாவீது ஆண்டவரை தன்னுடைய இருதயத்திலே வைத்து பார்த்தவர், தன்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் உட்கார்ந்து தன்னை ஆளும்படியாக, அவருக்கு கீழ்ப்படியும்படியாக, அவர் சித்தம் செய்யும்படியாக தன் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர். ஆகையினால் தன் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லும்போது சொன்னா, இவன் இருதயத்துக்கு பிரியமானவன். தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொன்னான். கடைசியாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இந்த வலது பக்கத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்னிய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள். இந்த ஒருவரை வலது பக்கத்திலே வைத்திருப்பது, வலது கையை கொடுத்து உற்சாகப்படுத்துவது எதுக்கு அடையாளமா? பவுல் சொல்லாரு, அந்நியோன்யத்துக்கு அடையாளம், ஃபெலோஷிப்புக்கு அடையாளம். ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கிறாரு, என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு. அப்படி தாவீது சொல்ல காரணம் என்னன்னா, எங்க 2 பேருக்கும் அந்த அளவு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. அந்த உறவை விட்டு ஒரு காலம் நான் விலகுவதில்லை. எந்த நேரத்திலையும் நான் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறேன், ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கிறேன். ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு செம்மையான உறவு இருக்கிறது, ஒரு நேர்மையான உறவு இருக்கிறது. என் வாழ்க்கையிலே நடக்கிற எந்த சம்பவமும் தேவனோடு உள்ள உறவை கெடுத்து போடாதபடிக்கு நான் மிகவும் கவனமாக நடந்து கொள்கிறேன். இன்றைய காலையில் அன்புக்குரியவர்களே, நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்த பக்கத்தில் இருக்கிறார்? அவருக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை இன்றைக்கு அவருக்கு சரியான இடத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் நீங்க கொடுக்கலன்னா உங்களுடைய உறவுகளை செம்மப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா? உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அவரை இருக்க வைக்கல.
அவரை தாவீதை போல உங்களுக்கு முன்னால வலது பக்கத்தில் பலனாக துணையாக அரணாக வைத்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவா, அற்புதங்களை கொண்டு வருவா, அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 627வது பாடலில் முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவான். 627. போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழண்டே, தேவதம் அன்பினால் மன்னித்தீ. பாவ பீடியினில் சிக்கி நான் உழண்டே, தேவதம் அன்பினால் மன்னித்தீ. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் விசுவாசக்கடியின் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தே, தூய்மையை மறந்தே, மனம் போல் நடந்தே, மாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நான் செய்யும் இந்த தீர்மானத்தை எல்லைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வலையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரங்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஜெபிப்பா. நல்ல தகப்பன, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது என்னும் பேரரசன் ஆண்டவரை தனக்கு முன்பாக வைத்திருந்தா, தன் வலது பக்கத்தில் எப்போதும் வைத்திருந்தா. ஆகையினால் அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தபோதும், இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு சோதனைகளை கடந்து போயிருந்த வேளையிலும் அவர் அசைக்கப்படவில்லை. ஆண்டவரோடு உள்ள உறவில் அவர் செம்மையாக இருந்தா, ஆண்டவருடைய வசனத்தில் உறுதியாக இருந்தா. கடைசியில் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவராக அவர் தீர்க்கப்பட்டா. ஆம் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத போராட்டங்கள்,
எங்கள் வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள், தொடர்ந்து பிசாசானவன் எங்களை சோதித்து வெற்றி கொள்ளுகின்ற நிலைமை, இதுக்கு காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, கர்த்தரை நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவில்லை. அவர் எங்களுக்கு முன்பாக இல்லை, அவர் எங்களுடைய வலது பக்கத்தில் இல்லை, ஆண்டவரோடுள்ள உறவில் செம்மை இல்லை, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரை எங்களுடைய முதுகுக்கு பின்னால் வைத்திருக்கிறோம், எங்களுடைய முகத்துக்கு பின்னால் நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் எப்போது தேவைப்படுகிறவரை போல நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளில் உணர்த்தினீரையா. ஆவியானவர் பேசின சத்தியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவா, மனம் திரும்பவா, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவர் எங்கள் இருதயத்தில் வைத்து வாழ எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஐயா. இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறான். நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளை விடுமுறை நாளாக ஆசரிப்பவர்கள் கர்த்தாவே இந்த நாளை பொறுப்போடு பயன்படுத்த கிருபை தார். கர்த்தாவே, தூர இடங்களுக்கு செல்கிறவர்கள், வெளிநாட்டுக்கு பயணப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை கூட நல்ல தகப்பன வெளியூர்களில், வெளிநாடுகளில் சென்று தங்கி தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த கொரோனா காலத்தில் முன்கள பணியாளர்களை, பணியாற்றுகின்ற எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும் ஐயா. கர்த்தாவை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கர்த்தர் தாமே பாதுகாப்பை கொடுக்கவா, நல்ல கல்வியாண்ட கொடுக்கவும் வேண்டும் என்று செபிக்கிறான். வயதான பெற்றோர்களை கண்ணோக்கம், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளாம். கர்ப்ப ஸ்திரீகளை கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. சின்ன குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி செபிக்கிறான். இன்று பிறந்த நாளை காண்பவர்களை கண்ணோக்கம், கர்த்தர்தாமே பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை, கிருபையை கொடா, சமாதானத்தை கொடா. திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய மேலான வழிநடத்தலை, ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறான். திருச்சபையை கண்ணோக்கம், விரைவிலே ஆலயம் திறந்து கர்த்தரை ஆராதிக்கிற சூழ்நிலையை தார். கர்த்தாவை தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களை கண்ணோக்கம், பொறுப்படுத்து கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கை செலுத்துகிறான். வாரத்தின் கடைசி நாளில் இருக்கிறான். கர்த்தருடைய பாதுகாப்பு இதுவரையிலும் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக்கொள். மைமேன்றன்னைக்கும் உடைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தொழுகையில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு முகநூலிலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அடுத்த வாரங்களில் நடக்கிற ஆராதனை நிகழ்வுகளை பற்றிய விவரங்களை நாளை காலை ஆராதனை முடிந்து உங்களுக்கு விவரமாக சொல்லுவோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து வாருங்கள். இந்த காலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த நம்ம எல்லாரையும் பாதுகாத்து நடத்துவா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Thank you.